துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமாரின் அணி 3வது இடத்தை பிடித்தது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடவில்லை என அண்ணாமலை அறிவிப்பு. அதிமுக, தேமுதிகவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பாஜகவும் புறக்கணித்தது. தேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் உங்களின் வெற்றி தொடர்ந்து பெருமை சேர்க்கட்டும். ரேசிங் நாயகன் அஜித்துக்கு துணை முதல்வர் உதயநிதி வாழ்த்து. ஈரோட்டில் இபிஎஸ் உறவினர் ராமலிங்கம் தொடர்பான இடங்களில் நடந்த சோதனையில் 750 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு கண்டுபிடிப்பு. தமிழகம் முழுவதும் 26 இடங்களில் நடைபெற்ற சோதனையில் 10 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். டங்ஸ்டன் சுரங்கம் வர நான் தான் காரணம் என பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதை முழுமையாக மறுக்கிறேன் என அதிமுக எம்பிபி தம்பிதுரை பேட்டி. இலங்கை சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவித்திட உடனடி நடவடிக்கை தேவை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலத்தில் இன்று முதல் ஹெல்மெட் அணியாத இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு 1000 ரூபாய் அபராதம். 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் டி20 கிரிக்கெட் தொடர் மார்ச் 23ஆம் தேதி தொடங்கும் என பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா பேட்டி.